ஹாய் ஹலோ வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஹெல்த் டாக் நிகழ்ச்சியில் ஜங்க் ஃபுட்னா என்ன, அதால் நம்ம லைஃப் எப்படி ஸ்பாயில் ஆகுதுன்னு பார்க்கலாம். மதியம் ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு ரோல், ஈவினிங் டியூஷனுக்கு போகும்போது ஒரு ஷவர்மா, நைட் படிக்கும்போது நூடுல்ஸ், சனி ஞாயிறு ஆனாலே ஃபேமிலியாக கேஎஃப்சி பீஸா ஹட். இது இன்னைக்கு ஒரு சாதாரண இலங்கை குடும்பத்தோட சாப்பாட்டு முறை. வாய்க்கு ருசியா இருந்தாலும் இந்த ருசி நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையில என்ன விலைய வாங்குது தெரியுமா? வாங்க பேசலாம். ஜங்க் ஃபுட்னா என்ன? அதிகமா சீனி, உப்பு, எண்ணெய், மைதா இருக்கிற ஆனா உடம்புக்கு தேவையான புரோட்டீன், விட்டமின், ஃபைபர் இல்லாத உணவு. பீஸா, பர்கர், ஷவர்மா, ஃப்ரைட் சிக்கன், ரோல்ஸ், பேஸ்ட்ரி, பேக்கெட் சிப்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ், இது எல்லாமே இதில் வரும். ஏன் இது நமக்கு பிடிக்குதுன்னு தெரியுமா? இதில் இருக்கிற சுகர், சால்ட், ஃபேட் கோம்போ நம்ம மூளையில் டோபமைன் ஒரு ஹாப்பி ஹார்மோனை சுரக்க வைக்கும். அது ஒரு ட்ரக் மாதிரி. ஒரு தடவை சாப்பிட்டா திரும்ப திரும்ப கேட்கும். அதான் பிள்ளைங்க வீட்டு சாப்பாடு வேண்டாம், கொத்து வாங்கித்தாங்கன்னு அடம் பிடிக்கிறாங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிட்ட உடனே உடம்புக்கு என்ன ஆகுது? சுகர் கிராஷ். கோக், பேஸ்ட்ரியில் இருக்கிற சீனி உடனே பிளட்ல ஏறும். 1 மணி நேரம் எனர்ஜி, ஆனால் அதுக்கப்புறம் சட்டுன்னு கீழே இறங்கும். அப்போதான் தூக்கம், சோம்பேறித்தனம், எரிச்சலெல்லாம் வரும். படிக்க முடியாது. ரெண்டாவதா வயிற்று பிரச்சனை. அதிக எண்ணெய், மைதா, அஜினமோட்டோ போன்ற சாப்பாடுகளை சாப்பிட்டா 2 மணி நேரத்தில் வயிற்று வலி, கேஸ்ட்ரிக், வாந்தி வரும். மாதம் 2 தடவை ஸ்கூல் கட். மூணாவதா கவனம் சிதறல். ஜங்க் ஃபுட்டில் ஒமேகா 3 இல்லை, அதனால் மூளைக்கு போக வேண்டிய நல்ல கொழுப்பு போகாது, படித்தது மண்டையில் நிற்காது. லேடி ரிஜ்வே ஹாஸ்பிட்டல் டாக்டருங்க சொல்கிறாங்க, வாரத்துக்கு 3 தடவைக்கு மேலே ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு அட்டென்ஷன் டெஃபிசிட் பிரச்சனை வருதுன்னு, அதாவது ADHD. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால நீண்ட கால விளைவுகள் என்ன? இது தாங்க உண்மையான ஆபத்து. வாரத்துக்கு 3 நாள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா 5 வருஷத்தில் என்ன ஆகும்? சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி. இலங்கையில் 2006 5% இருந்த சிறுவர் உடல் பருமன் 2024 17% ஆகிடுச்சு. அதாவது 6 பிள்ளைங்களில் 1 பிள்ளை குண்டா இருக்கு. குண்டா இருக்கிறது அழகில்லை, அது ஒரு நோய். டைப் 2 டயபிட்டிஸ். முன்னாடி 40 வயசுக்கு மேலே வர சீனி வியாதி இப்போ 12 வயசு பிள்ளைக்கு வருது. காரணம் என்ன? கோக், பபிள் டீ, பேஸ்ட்ல இருக்கிற ஹிடன் சுகர். ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். எண்ணெயில் பொரிச்ச சிக்கன், ரோல்ஸில் இருக்கிற டிரான்ஸ் ஃபேட், அது இரத்த குழாய்களை அடைக்கும். 25 வயசில் ஹார்ட் அட்டாக் வர்ற கேஸ் எல்லாம் இப்போ சாதாரணமாகிடுச்சு. நாலாவதா பிம்பிள்ஸ், பர்பட்டி ப்ராப்ளம்ஸ். அஜினமோட்டோ, ஃபுட் கலரில் இருக்கிற ரசாயனங்கள் ஹோமோனை டிஸ்டர்ப் பண்ணும். 9 வயசுலேயே பெண் பிள்ளைகளுக்கு வயசுக்கு வர்றது, முகம் முழுக்க பரு, இதுக்கெல்லாம் ஜங்க் ஃபுட்டும் ஒரு காரணம். 1 மாதம் டெய்லி கொத்து சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு பிளேட் சிக்கன் கொத்துல 1200 கேலரிஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைக்கு தேவையானது 1800 கேலரிஸ். மீதி சாப்பாடு, ட்ரிங்க்ஸ் எல்லாம் சேர்த்தா 3000 கேலரிஸ் தாண்டிடும். இப்படி 1 மாதம் போனால் 6 கிலோ வெயிட் ஏறும். லிவரில் ஃபேட் சேரும். இதுக்கு பேர் ஃபேட்டி லிவர் டிசீஸ். இது 10 வயசு பிள்ளைங்களுக்கு கூட இப்போ சாதாரணமாக வருது. இது ரொம்பவே ஆபத்துங்க. ஏன் இவ்வளோ சாப்பிட்றாங்க? இதுக்கு காரணம் என்ன? தப்பு பிள்ளைங்க மேலே மட்டும் இல்லை. அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போகிற காலம். சமைக்க நேரம் இல்லை. அசதி. பிள்ளை பசி தாங்காதுன்னு கடையில் வாங்கி கொடுத்துட்றோம். அப்புறம் ஃபோனை திறந்தா பை 1 கெட் 1 ஃப்ரீ, மிட் நைட் கிராவிங்ஸ்னு ஆஃபர். யூடியூப், டிக்டாக்ல ஃபுட் வ்ளாகர்ஸ்க்கு சீசி ஃபுட் சாப்பிட்டு காட்டுறாங்க. பிள்ளைங்க மனசு ஆசைப்படாதா? ஸ்கூல் கேன்டீன்ல கூட இப்போ ரோல்ஸ், பேஸ்ட்ரி தான் விற்கிறாங்க. வீட்லேயும் இல்லை, வெளியிலேயும் இல்லைன்னா பிள்ளை எங்கே போவான்? இதுக்கான தீர்வு என்ன? ஜங்க் ஃபுட்டை முழுசாக நிறுத்த முடியாது தான், ஆனால் அதை குறைக்க முடியும். டாக்டருங்க சொல்கிற 90 to 10 ரூல் என்ன தெரியுமா? 90% நேரம் வீட்டு சாப்பாடு, ரைஸ், கறி, பழம், முட்டை, பருப்பு. 10% நேரம், அதாவது மாதம் 2 தடவை ஆசைக்கு வெளியில் சாப்பிடலாம்.
அதுவும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. 4 ஈஸியான ரூல்ஸ் சொல்கிறேன். முதலாவது, வீட்டில் சமைங்க. பர்கர் சாப்பிட ஆசையாக இருக்கா? வீட்டில் சிக்கன் மரக்கறி வச்சு செய்யுங்க. கொத்துக்கு மைதா இல்லாமல் கோதுமை ரொட்டி யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவதா, லஞ்ச் பாக்ஸ். பிள்ளைக்கு காசு கொடுக்காதீங்க, நீங்களே பாக்ஸ் கட்டி விடுங்க. பழம், கடலை, பிட்டு போன்ற வீட்டு சாப்பாடுகளை கொடுங்க. தண்ணி குடிங்க. கோக், ஐஸ் காஃபிக்கு பதிலாக தண்ணி, இளநீ, மோர், பழச்சாறு போன்றவற்றை சாப்பிடுங்க. இதில் சீனி யூஸ் பண்ண வேண்டாம். ஃபேமிலி டைம். வாரத்தில் ஒரு நாள் எல்லோரும் சேர்ந்து சமைங்க. பிள்ளைக்கும் சமையல் கற்றுக் கொடுங்க. அப்போதான் வெளி சாப்பாட்டோட அருமை தெரியும். பிள்ளைகளோட உடம்பு ஒரு வங்கி கணக்கு மாதிரி. சின்ன வயசு நல்லா சாப்பிட்டு போட்டால் வயசான காலத்தில் நோய் நெருக்க தேவையில்லை. ருசிக்கு 10 நிமிஷம், ஆனால் அந்த விஷயம் உடம்புல 10 வருஷம் இருக்கும். யோசிச்சு கொடுங்க. உங்கள் பிள்ளையோட ஆரோக்கியம் உங்கள் கையில் தான் இருக்குது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறும் நான் நுஹா இம்ரான்.